ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு சூப்பராக ஒரு நெய் சோறு தாங்க செய்ய போகிறோம். பிரியாணிக்கு இணையாக ஒரு டேஸ்ட் இருக்குன்னா அது நெய் சோறு தாங்க. பாய் வீட்டில் மாதிரி, அதாவது இஸ்லாமியர் வீட்டுகளில் செய்கிற மாதிரி ஒரு பக்குவத்தோடு செஞ்சால் இந்த நெய் சோறுமே பிரியாணியை விட ரொம்ப டாப்பாக இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப குயிக்காகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய இந்த நெய் சோறை இன்னைக்கு எப்படி செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டோட, அதே நேரத்தில் உங்களுக்கு பர்ஃபெக்டான அளவுகளோட இந்த வீடியோவில் நான் எல்லாமே சொல்லி தரப்போகிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க அந்த நெய் சோறை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த நெய் சோறை குக்கரில் தான் ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். அதில் ஒரு 50 மில்லி கடல் எண்ணெயும் 50 மில்லி நெய்யும் சேர்த்துக்கலாம். முழுவதுமாகவே நம்ம நெய்யில் சேர்த்துக்கலாம், நெய்யே சேர்த்துக்கலாம். இருந்தால் கூட அது ரொம்ப திகட்டும். அதனால் நான் பாதி எண்ணெயும் பாதி நெய்யும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் முழுவதுமாகவே, அதாவது 100 மில்லி நெய்யே சேர்த்துக்கலாம். இது சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பச்சை மிளகாய் நீளமாட்டமாக கீரி போட்டுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு அதை ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். 30 செகண்ட்ஸ் மட்டும் அந்த எண்ணெயில் வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த டைமில் நான் 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவு எல்லாமே 1/2 கிலோ சீரக சம்பா அரிசிக்கு தான் இந்த அளவு எல்லாம் சொல்கிறேன். ஒருவேளை 1 கிலோ நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் நீங்கள் இதை டபுள் மடங்காக ஆக்கிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயத்தை நம்ம இப்போ ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 சின்ன சைஸ் தக்காளி, ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது, 2 தக்காளி பழத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதில் பாதி அளவுக்கு மல்லி இலை, இதையும் சேர்த்து இதையுமே ஒரு 30 செகண்ட் வதக்கினா போதும். அதாவது அந்த புதினாவும் மல்லியும் லைட்டாக வதங்கி வந்தால் போதும். இந்த தக்காளி ரொம்ப மசிஞ்சு வந்துடக்கூடாது, இந்த அளவுக்கு முழுசாகவே இருக்கணும். அப்படி ரொம்ப மசிஞ்சு வந்துச்சுன்னா நெய் சோறு கலர் மாறிடும். இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு டம்ளரில் அளந்து பார்த்துட்டு அந்த டம்ளரில் எத்தனை டம்ளர் அரிசி இருந்தோ அதே அளவில் டபுள் மடங்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போது 5 நிமிஷம் கழித்து இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சீரக சம்பாவை ஒரு 20 நிமிஷம் நல்லா கழுவிட்டு நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே அரிசி சேர்க்கும் போது அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். லைட்டாக கொதிச்சு வரும்போதே சேர்த்துடக்கூடாது. நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் அந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு போதுமான அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை தண்ணியை கலந்து விட்டுருங்க. இது இன்னும் நல்லா அந்த தண்ணியை அந்த அரிசி அப்சார்ப் பண்ணி வற்றி வரட்டும். அது வரைக்கும் இடையிடையில லேசாக கிளறி விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த தண்ணியை அந்த அரிசி நல்லா அப்சார்ப் பண்ணி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அதை சமப்படுத்திட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடியை போட்டு நம்ம விசில் போட்டு விட்டுடலாம். விசில் போட்டு அந்த சிம்மிலேயே கரெக்டாக 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நீங்கள் விசில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணும்போதே அந்த வாடை அப்படி ஆளை தூக்குதுங்க. அந்த அளவுக்கு அதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நெய் சோறு பிரியாணியை விட டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கோழி குழம்பு, அதாவது சிக்கன் கிரேவியோ அல்லது மட்டன் கிரேவியோ வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு முறை கிளறி விட்டுட்டு அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் திரும்பவும் ஊற்றிட்டு திரும்பவும் அதை ஒரு முறை கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான சுவையான நெய் சோறு நம்மளுக்கு தயாராகுங்க. இது கூட நான் சொன்ன மாதிரி சிக்கன் கிரேவி அல்லது மட்டன் கிரேவி கூடையே ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட் படி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.